अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषटजित्तेने रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இந்த முதல் ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகமா வஸ்து நிர்தேசத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லச்சே ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யத்தோட கூட இதுல வஸ்து நிர்தேசமா பகவத் விஷயத்தையும் காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அது எதை கொண்டு நாமோ இது அந்த மாதிரி காண்பிக்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா சுவாமி தேசிகனுடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியை கொண்டு இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில தன்னை அது என்ன சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னா திருவாய்மொழி 1000 பாட்டுக்கும் தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்ற ஒரு பெருங்குணத்தை சாதிச்சிருக்கார். அதுக்காக திருவாய்மொழியுடைய ஒவ்வொரு 10க்கு ஒவ்வொரு குணங்கள், அப்படி 10 குணங்கள், இந்த 10 குணங்களுடைய தொகுப்பா தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்னு தேர்றது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கார். அதெல்லாம் ஏற்கனவே நாம அனுபவிச்சிருக்கோம். அந்த 10 குணங்கள் என்னது அப்படின்னு சொன்னா இத்தம் சேவியம் சுபோஜ்யம் சுபசுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம் சேயஸ்தத்ஹேது பூதம் பிரபதன சுலபம் சாசிதானிஷ்டஜிஷ்ணும் பக்த சந்தானுரக்தம் நிருபதி சுகுதம் தத்வதவ்யாம் சகாயம் ஸ்ரீசம் பிராஹ ஸ்வசித்தேஹே ஸ்வயமிஹ கரணம் ஸ்வப்ரபந்தே சடாரிஹி அப்படின்னு சேவியம் சுபோக்கியம் 10 குணங்களை சொல்லியிருக்கார். இந்த 10 குணங்களுடைய இந்த திருவாய்மொழியில எங்க சொல்லி இருக்குது அப்படின்றதெல்லாமும் 10 குணங்களுடைய அர்த்தத்தெல்லாமும் ஓரளவுக்கு விசதமா அனுபவிச்சிருக்கோம். விசதமான்னு சொல்ல முடியாது, எவ்வளோ மினிமமா குறைஞ்சபட்சமா ஓடுமோ அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். இப்போ இது இங்க எப்படி காண்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நாம அனுபவிப்போம். சேவியம் முதல் 10 குணம் என்ன? சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு, தகுந்தவனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்றது. ஏன் சேவிக்க தகுந்தவனா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம பூர்வத்திலேயே நாம பார்த்துட்டோம். சரி, அதனால சேவிக்க தகுந்தவனா இருக்கான்னா யாரை நாம சேவிப்போம்? உயர்ந்தவனா இருக்கவனை சேவிப்போம். உயர்ந்தவன்னா மற்றவாளை காட்டிலும் விலட்சணமா இருக்கவன் சேவிப்போம். மற்றவாளை காட்டிலும் ஆச்சரிய சேஷ்டித்த குணங்களை உடையவாளை சேவிப்போம். அதனால சமப்பியாத்தியம் குரும் வந்தே அப்படின்ற இடத்துல முதல் பதம் கமப்பின்னு இருக்க, அந்த கமப்பின்றது விலட்சணம், ஆச்சரியம், அனிர்வச்சனீயம் அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் சொல்லும். இவரை சொல்லவே முடியாது, அவ்வளோ பேரும் உள்ளவர், இல்லைன்னா மற்றவாளை காட்டிலும் விலட்சணமானவர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் தான் இந்த காமப்பின்ற சப்தம் வரும். அதனால இந்த இடத்துல என்ன, அப்படி உயர்ந்தவரை, விலட்சணமா இருக்கக்கூடிய புருஷனே ஒருத்தரை நாம என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். அதனால அந்த கமப்பின்றது சேவிக்க தகுந்தவரை குறிக்கிறது. அதனால இந்த முதல் 10 குணத்தை இங்க கொண்டிருக்கார் அப்படின்றது ஏற்படுது. அதாவது கமப்பின்னா விலட்சணம், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால விலட்சணமானவன், உயர்ந்தவன், அனிர்வச்சனீயன் அப்படின்லாம் சொல்றதுனால கமபி அப்படின்றதுனால பெருமை மிகுந்தவாளே சொல்றதுனால அந்த இது ஆறுது. என்னது? பெருமை மிகுந்தவாளை சொல்றதுனால காமபி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கிற அவனை அப்போ
அந்த மாதிரி இருக்கிறவாளை விலட்சண புருஷால நாம சேவிப்போம். அதனால சேவிக்க தகுந்தவன் அப்படின்றது இந்த கமபி அப்படின்ற ஆச்சரிய வாச்சியா இருக்குதே இது காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் 2ஆம் பத்துல சுபோக்கியம் மிகவும் போக்கியமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. மிகவும் போக்கியமா இருக்கு. ஒரு வஸ்து ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வஸ்து முதல் தரமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? முதல் தரமா இருக்குது இந்த வஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஒரு வஸ்து விளையிறது அப்படின்னு சொன்னா முதல் விளைச்சல் இருக்குதே, அப்படி முதல்ல விளையக்கூடியது ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு மாம்பழமே இருக்குது, காலம் ஆரம்பிக்கச்சே அந்த மாம்பழ சீசன் காலம் ஆரம்பிக்கச்சே முதல்ல காய்க்கக்கூடிய பழுக்கக்கூடிய பழங்கள்லாம் வசதியா இருக்கும். அப்புறம் அந்த காலம் அது ஒரு பங்குனி மாசம் வச்சுக்கோமே, பங்குனியோ சித்திரையோ வசந்த காலத்துல. அதுக்கப்புறம் ஆனி ஆடி வந்துட்டோம்னா காலம் முடிய போற காலத்துல அந்த பழங்கள்லாம் அதான் காய்ச்சி பழுத்துதுன்னா அதெல்லாம் கடைசியா இருக்கிறதுனால அவ்வளோ தரமா இருக்காது. எந்த மாம்பழம் அனுபவிக்கிறதுக்கு நன்னா இருக்கும்? முதல்ல வருதே அந்த மாம்பழம் தான் முதல் தரமா இருக்கும். பின்னிட்டு போக 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 அதெல்லாம் தரம் குறைச்சலா இருக்கும். அப்போ சுபோக்கியமா இருக்குது அப்படின்னு சொன்னா முதலா இருக்குதுன்னு அர்த்தம். முதலா இருக்குது தான் சுபோக்கியமா இருக்கு. அதனால ஆத்யம் இந்த இடத்துல கமபி ஆத்யம், ஆத்யம்ன்ற பதம் இந்த சுபோக்கியம்ன்றத மிகவும் போக்கியமா இருக்குது அப்படின்றத காண்பிக்கிறது. ஆத்யம்ன்றது அதாவது முதல்ல இருக்கிற வஸ்து போக்கியமா இருக்கும், அப்புறம் போக போக இருக்கிற வஸ்து அதனுடைய போகத்தன்மை குறையும். ஸோ இன்னும் சுலபமாக சொல்லணும்னா முதல் டிகேஷன்ல காப்பி இறங்குறது அது ரொம்ப நன்னா இருக்கும். 2வது தடவை 3வது தடவை பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால ஆத்யம் அப்படின்றது முதலை குறிக்கிறது. அதனால அது சுபோக்கியம் அப்படின்ற குணத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சுப சுபக தனும் மேல் கொண்டு என்ன அப்படின்னா சுப சுபக தனும் சுபமாயும் சுபகம் மேன்மையாயும் திவ்யமாயும் இருக்கக்கூடிய சரீரத்தை எம்பெருமான் கொண்டிருக்கான். அதனுடைய காரிய விசேஷம் என்ன? நம்முடைய பாபத்தை போக்கடிக்கிறது. பாபத்தை போக்கடிக்கிறதுனா அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது. இப்போ குரும் எம்பெருமான் எப்படி இருக்கான்? குருவா இருக்கான்னு தெரியுது. அப்ப குருவா இருக்கான்னு சொன்னா நம்முடைய அந்தகாரத்தை அவன் போக்கடிக்கிறான். அவன் சுப சுபக தனும் அப்படின்னு சொல்லி சுபமான நாம ஆசிரியக்கக்கூடிய தன்மையாயும் நமக்கு தான் சுபகம்னா திவ்யம், அந்த திவ்யம்ன்றது மேன்மையா இருக்குது நாம் ஆசிரியக்கக்கூடிய தன்மை, சுபம்ன்றது மங்களத்தை நல்கக்கூடிய தன்மை. இப்படி இருக்கிறதுனால அவன் நம்முடைய பாவத்தை போக்கடிக்கிறான். அவனை நாம பற்றி சேவித்தோம்னா நம்முடைய பாபத்தை போக்கடிக்கிறான். இந்த குருன்றவர் என்ன பண்றார்? அந்தகாரத்தை போக்கடிக்கிறார். அதனால நமக்கு பாபம் போகுது. அஜ்ஞானம் தான் பாபத்தினுடைய காரியம். அதனாலதான் நம்ம தப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது குருவினால அந்த பாபம் போயிடுச்சுன்னா அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா நாம தெரிஞ்சு இருக்கும். அதனால என்ன ஆகுது? நம்முடைய பாபம் போயிடுச்சுன்னு அஜ்ஞானத்தை அவர் போக்கடிச்சதுனால. அதனால இந்த சுப சுபக தனும் அப்படின்றது இந்த இடத்துல அந்த எம்பெருமான் சமப்பியாத்தியம் குருன்னு சொன்னாங்க. அந்த குருவா இருக்கான் எம்பெருமான் நமக்கு அப்படின்றதுனால அந்த சுப சுபக தனுங்களை குறித்து இந்த காண்பிக்க. அப்புறம் சர்வபோக்கிய பிரகிருஷ்டம் எல்லா போக்கிய வஸ்துக்களுக்கும் மேம்பட்டு போக்கியனா இவன் இருக்கான். அப்படி எல்லா உலகத்துல எத்தனையோ போக்கிய வஸ்துக்கள் இருக்கு. எல்லாத்த காட்டிலும் இவன்
உத்கிருஷ்டமா இருக்கான். இந்த இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த பதார்த்தம் இருக்குதே அது ரொம்ப உயர்ந்தது அப்படின்றது இந்த அர்த்தம். சர்வபோக்கிய பிரகிருஷ்டம். இந்த சர்வபோகி உயர்ந்ததா இருக்குது அப்படின்னா எல்லா போகத்தையும் காட்டிலும் உயர்ந்த போகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, மேம்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, அப்படி இருக்கிறவாள்தான் நாம சேவிப்போம். ரொம்ப உயர்ந்தவாள் தான் நமக்கு யார் நன்னா பண்ணி தராளோ அவளை தான் நாம சேவிப்போம். அதனால சர்வபோக்கிய பிரகிருஷ்டமா இருக்கிறதுனால அங்க முதல்ல சேவிக்க தகுந்தவன் சொன்னனே, அந்த இடத்துல என்ன உயர்ந்தவனா இருக்கிறதுனால தான் அவங்க சேவிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் சர்வபோக்கிய பிரகிருஷ்டம்னா எல்லா போக்கியங்களுக்கும் மேம்பட்டவனா இருக்கான்றதுனால நாம அந்த வஸ்துவை தான் பற்றுவோம். எது உயர்ந்த வஸ்துவோ அதை தான் பற்றுவோம். அதனால அது இந்த இடத்துல வந்தே அப்படின்னு அவனை சேவிக்கிறத சொல்றது. சேவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த இதை அவன் உபயோகப்படுத்துறது, அந்த இடத்துல ஆதரம் கொள்றது, அதெல்லாம் அர்த்தம் இருக்கு. அந்த வஸ்துவை பற்றுறது, உயர்ந்த வஸ்துவை பற்றி தானே நாம அந்த உயர்ந்த அனுபவத்தை பண்ண முடியும். அதனால அந்த இடத்துல இந்த வந்தேன்ற பதம் சர்வபோக்கிய பிரகிருஷ்டம் அப்படின்றத குறிக்கிறது. அப்படி எல்லா இதுக்கும் மேம்பட்டவனா இருக்கிறதுனாலதான் அவனை நாம சேவிக்கிறோம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம் சசேஷா பரசேஷி அப்படின்னு ஒரு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். சேஷனுக்கு லட்சணத்தை பரகத அதிசய, தன்னை காட்டிலும் வேறுபட்டவனா இருக்கானே, மேம்பட்டவனா இருக்கானே, அவனுடைய அதிசயத்தை, அவனிடத்துல இருக்கக்கூடிய அதிசயம் மேன்மைய பரகத அதிசய ஆதானேச்சையா அதை வெளிக்கொணரணும் அப்படின்ற எண்ணத்தினாலே, ஆஹா இவர் பெரிய சுவாமி, இவர் நாம பிரகாசப்படுத்தணும், இவருடைய பெருமையை நாம பரசாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாதிரி வச்சுக்கோங்க. பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம். எவனுடைய சொரூபமாகப்பட்டது அவளுடைய மேன்மையை நாம வெளிக்கொள்ளணும் அப்படின்றதுக்கே அவன் ஒரு காரிய விசேஷத்தை பண்றானே, அது மேன்மைக்கோ அதான் அவளுடைய மேன்மையை வெளிக்கொணரணும் அப்படின்றதே தனக்கு காரியமா வச்சிருக்கானே. உபாதேயத்துவமேவ, அதை நாம பண்ணியே ஆகணும்னு வச்சிருக்கானே. எவனுக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கோ அவன் சேஷா, அதை காட்டிலும் பரனா இருக்கணும் சேஷி அப்படின்னு. சேஷியின் இடத்துல இருக்கக்கூடிய மேன்மையை வெளிக்கொணரணுன்ற எந்த எண்ணம் இருந்து எவன் செயல் புரிகிறானோ அவன் சேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல சர்வபோக்கிய பிரகிருஷ்டம் அப்படின்னு எம்பெருமான் இருக்கான்னா, அதை வெளிக்கொணர்றதுக்கு என்ன பண்ணணும்? இவன் இது அதனால சேவிக்கிறான். சரிதானே? இதுதான் உயர்ந்த வஸ்து அப்படின்னு சொன்னா, இப்போ லோகத்துல என்ன பண்றான்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். அவனே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது இருக்கட்டும், அத்தை அனுபவிக்கிறவன் என்ன பண்றான்? அதனுடைய பெருமையை பறைசாத்துறான். ஆன மாதிரி சர்வபோக்கிய பிரகிருஷ்டம் ஆயிருக்கவனே இவன் சேவிக்கிறான். பெருமை அதனால தெரியுது. அதனாலதான் என்ன சொன்ன, உதாரா சர்வயே வைத்தே ஞானி து ஆத்ம இவ மே மதம். 4 பேரும் உதாராள் தான். ஏன்னா பெருமாள் கிட்ட போனா எல்லா பலனும் கிடைக்கும்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பலனை கேட்டு என்கிட்ட வரானோ இல்லை, எனக்கு அந்த பேரை வாங்கி தரானோ இல்லை அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற மேன்மை இவன் வெளிக்கொணர்றான். பிரபத்தி பண்ணி பெருமாள் தர்மத்தை கொடுக்குறவர், காமத்தை கொடுக்குறவர், அர்த்தத்தை கொடுக்குறவர், மோட்சத்தை கொடுக்குறவர்னு ஒவ்வொருத்தரும் ஆசிரிக்கிறான். அதான் அதனால இந்த இடத்துல சர்வபோக்கிய பிரகிருஷ்டமா இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்தே அப்படின்ற பதம் காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் 5ஆம் பத்துல சேயஸ்தேது பூதம், அதாவது ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா நமக்கு நன்மை, புருஷார்த்தம். அதை பெறறதுக்கு உண்டான உபாயம்.
சத்ஹேது அத உபாயத்தையும் ஹேத்து பூத்தனா இருக்கான். அதை உண்டு சேயஸாவும் அவன் இருக்கான், சேயஸ் தரத்துக்கு உண்டான ஹேத்துவாகவும் உபாயமாகவும் அவன் இருக்கான். அதை உண்டு நமக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு 5ஆம் பத்துல சொல்ற. இங்க சேயஸ் சத்ஹேது பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பதம் இருக்குது? கமபி ஆத்யம் குரு வந்தே கமலா அப்படின்னு இருக்கு. கமலான் அப்படின்னு இருக்கு. கமலான்னா என்ன அர்த்தம்? பிராட்டி. என்ன பிராட்டி? பிராட்டின்றவ யாரு? நன்ன ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி யல்லோகே சதித்யுச்சதே தத்தர்வம் தொததீனமேவா. அதனால எல்லா நன்மைகளும் அவதான். ஐஸ்வர்யம் தானே நன்மைன்றது. அதனால புருஷார்த்தம்ன்றது என்னது? ஐஸ்வர்யாதிகள் எல்லாமே அவதான். அதாவது ஸ்ரேயோனரவிந்தலோச்சனமன காந்தா பிரசாதாத்ருதே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கர்ஹிச்சித்து. முதல்ல இருக்கு நக்கிய அப்படின்னு. பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த ஜனங்களுக்கு இந்த சம்ஸ்கிருதி இந்த லோகத்துல பலங்களோ அக்ஷரம் ஆத்மானுபவமோ கைவல்யமோ வைஷ்ணவாத்பது மோட்சமோ எதுவுமே கிடைக்காது. ஏன்? அது மாத்திரம் என்ன, ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத். ஒன்னு இவளுடைய கடைக்கண் பார்வை இல்லைன்னா இந்த லோகமே தோணாது, அது நஷ்டமாயிடும். அந்த கடைக்கண் பார்வை இல்லாத போது அதெல்லாம் நஷ்டமாயிருது அப்படின்னு சொல்றேன். சரி, இன்னும் சொல்லவும் இதெல்லாம் அவளுடைய கடைக்கண் பார்வையினால் தானே வருது. அதனால அவன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் ஐஸ்வர்யம் விசேஷம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் சுலபமா சொல்றேன். சுவாமி தேசிகனே என்ன சொல்றாரு? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மது விஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தி. பிரத்யக்ஷம் இம்மை பலன், ஆனுஸ்ரவிக மகிமை மேல மேல் லோகத்துல பிரார்த்தினாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தி. நீயே ஸ்ரேயஸ் வடிவா இருக்க. அப்படி பிரார்த்திக்கிற பிரஜைக்கெல்லாம் நீ ஸ்ரேயஸ் வடிவா இருந்து அந்த மாதிரி கொடுக்குற அப்படின்னு சொல்லுற. அதனால ஸ்ரேயஸ்தேது பூதம் இந்த இடத்துல கமலா அப்படின்ற பிராட்டியினுடைய திருநாமம். பிராட்டியை சொல்றது பெருமாள் தானே இங்க சொல்றதுன்னு மறுபடியும் சொல்லக்கூடாது. அதாவது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த தத்துவம் புரியுதா? அதனால இந்த இடத்துல ஸ்ரேயஸ்தேது பூதம்னு அந்த 5வது குணம் இருக்க, அது இந்த எத்திராய சப்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல கமலான்ற பதத்தினால காண்பிக்கப்படுறது. அதுக்கப்புறம் 6வது பிரபதன சுலபம். பிரபத்தி பண்றவாளுக்கு ரொம்ப சுலபனா இருக்கக்கூடியவன். பிரபத்தினால சுலபமா அடைய முடியும் அப்படின்னு அர்த்தம். அதான் பிரபத்தி பண்றவாளுக்கு சுலபனா இருக்கான் அப்படின்னு. அதாவது கிரகம் கமலா கிரக மேதினம் அப்படின்னு இருக்கு. கமபி ஆத்யம் குரு வந்தே கமலா கிரகம். அதான் கிரகம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா தர்ம சரண கிருஷ்யத்தே தர்ம சரணாயா. தர்மத்தை ஆச்சரிக்கும் பொருட்டு எடுத்துக்கொள்றது தான் கிரகம். அந்த கிரகத்துக்கு அர்த்தம். இப்ப நாம சரணாகதி பண்ணோம்னா மாமேகம் சரணம் ரஜா
அப்படின்னு சொன்னபடிக்கு நாம சரணாகதி பண்ணோம்னா உடனே அவன் என்ன பண்றான், அகன்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு நம்ம கை கொள்றான். நம்ம கை கொண்டு நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்க கடவேன் அப்படின்னு சொல்றான். அதனால என்னாச்சு, தர்ம சரணாயம் அவன் தர்மத்தை பண்றதுக்காக, சரணாகத ரக்ஷண தர்மம் பண்றதுக்காக ஏதத் பிரதம்மமா சகுதேவ பிரபன்னாய சவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம்மமா அப்படின்னு சொன்னானே, அந்த சரணாகத ரக்ஷண தர்மம் பண்றதுக்காக தான் அவன் ஜனகரே என்ன சொல்லுங்க, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா பிருத்தி இச்சைனாம் பத்ரந்தே, உனக்கு மங்களம் உண்டாகும், நீங்களே கேட்போ, உன்னுடைய தர்மத்தை உடனிருந்து நடத்துவாள் அப்படின்னு சொன்னாரല്ലോ. அதான் அவன் என்னத்துக்காக, என்ன தர்மம், சரணாகத ரட்சண தர்மம். அதனால இப்ப என்ன பண்றான் அவன், அதனால நாம சரணாகதி பண்ணா அவன் ஏத்துக்கிறான், நம்ம ஏத்துட்டு அனுகிரகம் பண்றான். அதாவது புகழொன்னில்லாடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நாம சரணாகதி பண்றோம். உடனே அடிக்கு அமர்ந்து புகுந்து அடியில் வாழ்வின் என்று அருள் கொடுக்கும். என்னுடைய அடிக்கு அமர்ந்து புகுந்து நீ வாழ், நன்னா என்னிடத்துல வந்து கைங்கரியம் பண்ணி நன்னா கைங்கரிய சாம்ராஜ்யத்தையே சேர்த்து நீ நன்னா வாழு அப்படின்னு இன்னத்துக்கு பிரபதன சுலபனா இருக்கான். அந்த பிரபதன சுலபனா இருக்கிறவன் பிரபத்தி பண்றவாளுக்கு சுலபமா இருக்கானோ இல்ல லகுவா அடையப்படுறவனா இருக்கானோ இல்ல, நான் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே சொன்னா அடிக்கு அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் அப்படி. ஆனாலே அந்த தர்மத்தை அவன் நடத்துறதுக்காக தான், சரணாகத ரட்சண தர்மத்தை நடத்துறதுக்காக தான் அந்த கிரகம், அந்த கிரகத்தை தான் எடுத்துக்கொள்றான். அதுக்குதான் கிரகம்னு பேர். அதனால இந்த இடத்துல கிரக அப்படின்ற பதமாகப்பட்டது இந்த ஆரம்பத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய சபதன சுலபம் அப்படின்றத காண்பிக்கிறது. மேதினம், கிரகமேதினம் நாங்க பதம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பிரபதன சுலபம் சுவாசிதா அனிஷ்ட ஜிஷ்ணும், சுவாசித அனிஷ்ட ஜிஷ்ணும், சுவாசிதாளுடைய ஆசிதாளுடைய அனிஷ்டங்களை போக்குறவன் அப்படின்னு சொல்லப்படும். மேதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தியாகம் பண்றவன், சமர்ப்பணம் பண்றவன் அர்த்தம். இவன் என்ன பண்றான், தன்னை அர்ப்பிக்கிறான். தன்னிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு தான் தன்னை அர்ப்பிக்கிறான், நீ அனுபவி அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன, ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனாய் அப்படின்னு சுவாமி தேசிகன். அப்போ எப்படி இவன் அதுதான் மேதி. மேதின்னா தியாகம் பண்றான். எப்படி தியாகம் பண்றான், நம்ம அவன் தியாகம் பண்றான். இப்ப குடும்பத்துக்காக ஒருத்தன் தியாகம் பண்றான்னா என்ன அர்த்தம், குடும்பத்துக்காக ஒருத்தன் உழைக்கிறான், ஆபீஸ் போறான், சம்பாதிக்கிறான், பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், என்னென்ன மாதிரி காரியமெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் பண்றான். அப்படி தியாகம் பண்றான். அதனால என்ன பண்றான், குடும்பத்தை காப்பாத்துறான் அப்படின்னு அர்த்தம். குடும்பத்துக்காக தியாகம் பண்றான், சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, உழைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அதே முன்னுக்கு கொண்டு வரான் மேதி அப்படின்னு சொன்னான். முன்னுக்கு கொண்டு வரான்னா என்ன அர்த்தம், அந்த கஷ்டங்களை போக்கி அவளை சுகமா வைக்கிறான் அர்த்தம். இவன் ஆபீஸ்லாம் போய் நல்ல உத்தியோகமெல்லாம் பண்றது எதுக்கு, இங்க வந்து பசி இல்லாத சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் நல்ல வீட்டில் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு தரோட்டம். அதனால அதுக்கு முன்ன பசியும் அதுவுமா இருந்ததுன்னா அது அவளுடைய பாபத்தினாலே.
அந்த பசியை போட்டுட்டான்னா அது பாப்பம் போனாதான் பசி போகும். அதனால பாப்பம் போறது. அதனால சாஸ்திதா நிஷ்ட ஜிஷ்ணு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அனிஷ்டங்களை போக்கடிக்கிறது அப்படின்ற நேரத்துல மேதி அப்படின்ற சப்தம் சொல்றது. ஏன்னா இவன் தியாகம் பண்றான், அர்ப்பிக்கிறான், தன்னை அர்ப்பிக்கிறான். அர்ப்பிச்சு என்ன பண்றான்? நமக்கெல்லாம் சுகத்தை உண்டு பண்றான். சுகத்தை உண்டு பண்றது எப்படி உண்டு பண்ண முடியும்? சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமினால. அதனால பாபத்தை போக்கடிக்கிறான் அப்படின்றது இந்த மேதின்ற சப்தத்தினால கிடைக்கிறது. கமப்யாத்யங்குரும் வந்தே கமலா கிரகமேதினம். அப்புறம் பக்தர்களுடைய பக்த சந்தானுரக்தம், பக்தர்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்றது. பக்தர்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கிறான்னு சொன்ன வேதம் இருக்குதே, வேதத்துல அவரவர்களுக்கு தகுந்தபடியான, அதாவது முக்குணங்களை உடைய புருஷர்கள் இருக்காளே லோகத்துல, அவரவர்களுக்கு தகுந்த உபாயத்தை, அவரவர்களுக்கு தகுந்த பலன், அந்த பலனுக்கு தகுந்த உபாயத்தை வேதத்துல சொல்றது. இங்க என்ன, அவரவர்கள் கேட்ட பலனை தரான். பிரபத்திக்கு சுலோமனா இருக்கான், அவளுடைய பாபத்தை போக்கடிக்கிறான். போக்கடிக்கிறான்னா அவ என்ன பலன் கேட்கிறாளோ அந்த மாதிரி பலனை தரான். பக்த சந்தானுரக்தம், அவர்கள் விருப்பப்படி பக்தருடைய அபிப்பிராயப்படி நடக்கிறான்னு சொல்லி. இப்போ அவ ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கொடுக்குறான், கைவல்யம் வேணும்னா கைவல்யம் கொடுக்குறான், தர்மார்த்த காம மோட்சத்துல எது கேட்டாலும் கொடுக்குறான், மோட்சமும் கேட்டா மோட்சத்துக்கு தான் அவ இஷ்டப்படி நடக்கிறான்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்தபடியா கேட்கிறாளே, அது இதுவே கூட வச்சுக்கோங்களேன். வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுத்தை ஏற்ற கரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பேன்னு சொல்றாளே, இந்த பாத்திரம் எவ்வளவோ அவ்வளவும் பூர்ணமா கொடுக்கும். இந்த பாத்திரம் சின்னதா இருந்துச்சுன்னா 1 லிட்டர் பாத்திரம் தான் 1 லிட்டர் தான் கிடைக்கும், 5 லிட்டர் பாத்திரம் 5 லிட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன, யார் யார் எவ்வளோ விரும்புகிறாளோ, எந்தெந்த பலனை விரும்புகிறாளோ அந்த மாதிரி கொடுக்குறான்னு ஆகும் பக்த. அது எதில், வேதத்துல தான் அப்படி எல்லா பலனையும் சொல்லியிருக்கு. யாராருக்கு என்னென்ன பலன், அதான் என்னென்ன பலனுக்கு என்னென்ன உபாயம் அப்படின்றதுலாம், அதாவது பிரத்யேகமானது. சரணாகதி பண்ணா எல்லா பலனும் கிடைக்கிறதுன்றது இருக்கட்டும். இப்போ அதான் அது கிடைக்கிறது, அந்த மாதிரி கொடுக்குறான். சரி, ஆனா இப்ப இந்த இடத்துல வரைச்சு சொல்றேன், வேதத்துல ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு உபாயத்தை சொல்றது. அதனால இந்த பிரவக்தா சந்தசாம் அப்படின்னு சொல்றது இருக்குதே, அந்த பிரவக்தா சந்தசாம்ன்றது வேதங்களை அவன் ஓதுவித்தான் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வேதங்கள்ல அவரவர்களுக்கு உண்டான அந்த அவ்வளோ பலன்களுக்கு உண்டான உபாயங்களை பிரிச்சு சொல்றதுனால இந்த இடத்துல பக்த சந்தானு எந்த பலனா இருந்தாலும் அவன் தான் தரான். அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேதா. நீ எந்த யஜ்யம் பண்ணாலும் அதனுடைய அதை அனுபவிக்கணும்னு அவன் தான், அதுக்கு பலன் தரணும் அவன் தான் சொல்லி. அதனால இப்ப பக்த சந்தானு ரக்தம்ன்றது பிரவக்தா சந்தசாம், அவ்வளோ பலன்களுக்கு உண்டான உபாயங்கள்லாம் சொல்லக்கூடிய வேதம். வேதத்தை இவன் ஓதுவிக்கிறான்னு சொல்றது. அதுக்கப்புறம் நிருபதி சுகுர்தன் அப்படின்னு சொல்றது. நிருபதி சுகுர்தன் அப்படின்னு சொல்றது, அதாவது பாஞ்சராத்திர சாஸ்திரம். பிரவக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தானே வெளியிட்டருளினான் அப்படின்னு இருக்கிறதுனால அது என்னது, மோட்சத்துக்காகவே என்ன எம்பெருமான அடையத்துக்காகவே பிரதானமா சொல்லப்பட்ட சாஸ்திரம். அவன் அந்த சாஸ்திரத்தை வெளியிட்டு அருளினான் அப்படின்னு சொன்னா, வேதம் தான் ஒண்ணு இருக்குது எல்லாத்தையும் தெரியறதுக்கு. அதையும் சொன்னா வேதம் கலப்படமா இருக்குது. என்ன அவன்
அதனால அவ அந்தந்த பலன்லயே போயிட்டே இருக்கா. அதனால தெளிவா நாம ஒண்ணு சொல்லணும், மோட்சத்துக்காக மாத்திரமே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு அவன் அப்பதான் அவள்லாம் அதுலேருந்து திரும்பி இதுல இதையும் பார்த்து இதுல திரும்பி நம்ம அடையவர்கள் அப்படின்னு. இப்படி எதனால அவன் பண்ணான், பாஞ்சராத்திர சாஸ்திரி எனக்கு சொல்லுன்னு யாருன்னா கேட்டாலும் இல்லை, இயற்கையான அவனுக்கு சுகூட்டம் இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது. அதாவது நாம சிருஷ்டிச்சு வேதத்தையும் ஓதி வச்சுட்டோம், ஆனா அதன்படியே அவ போயின்னு இருக்கா. அப்படி அதுல வேதத்துல இருக்குது, இருந்தாலும் அது மிஸ்ரிதமா இருக்கிறதுனால இன்னைக்கு வர கலாக்கா போறோம், நாளைக்கு வர பலாக்கா வரையில் அந்தந்த பலனுக்கு அல்ப பலனுக்கு போயிட்டு இருக்கா. அதனால இந்த பெரும் பலனை நன்னா புரிஞ்சுட்டு அவ அதுக்கு தகுந்த உபாயத்தை பண்ணணும். அதுக்கு எளிமையான அதனுடைய உயர்ச்சியையும் அது அடையறதுக்கு எளிமையான வழி எல்லாத்தையும் நாம சொல்லணும். அதனாலதான் நாம என்ன விபோ அவதாரம்னாவும் எடுக்கிறோம், அர்ச்சாவதாரம்னாவும் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதை ஆராதிச்சு அப்படியே அவள்லாம் மோட்சத்துக்கு வரணும் அப்படின்னு யாரும் கேட்கல. நான் வேதத்தோட கூட என்னைக்குமா நிச்சயமா இருக்கிற வேதத்தோட கூட தானும் ஒரு சாஸ்திரம் பண்ணி உபகாரம் பண்ணினான். அது எதனா நிருபதி சுகம், அது இயற்கையான நல்லெண்ணத்தினால்தான் பண்ணிருக்கான். அந்த விஷயத்தை இந்த மூலமா அப்படி இந்த 9ஆம் பத்தினுடைய சாரமான குணம் இருக்குதே, அத நிருபதி சுகிருதம் அப்படின்ற குணத்தை வக்தா பஞ்சராத்திரஸ்யா அப்படின்றது காண்பிக்கிறது. அதுக்கு மேல சத்பதவியாம் சகாயம், நாம செல்லக்கூடிய மோட்ச மார்க்கமான நன்மார்க்கம் இருக்குதே அதுக்கு அவன் சகாயமா இருக்கான் அப்படின்றது ஸ்வயம். யஹா ஸ்வயம், எவனோ அவன் அப்படின்னு சொல்றது. அவன் தானே, எவன் பெரிய மனுஷனா இருக்கானோ அவன் தானே, அதாவது வைகுண்டத்துல யார் இருக்கானோ அவன் தானே நம்மையும் அடைவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால சத்வதவியாம் சகாயம் அப்படின்றதையும் எஸ்வயம்ன்றது காண்பிக்கிறது. இதனால சமப்பியாத்தியம் குரு வந்தேவில இல்ல தன்னை அடைவதற்கு தானே உபாயமா இருக்கான் அப்படின்றது. யஹா, எவனொருவன் அடையக்கூடியவனா இருக்கானோ ஸ்வயம், அவன் தானே உபாயமா இருக்கான் அப்படின்றது. அப்படியும் மொத்தத்திலையும் அந்த பெருங்குணம் இருக்குத அதையும் இது காண்பிக்கிறது. யஹா, எவனொருவன் அடையும்படியான உயர்ந்த மேன்மை உடையவனாய் இருக்கானோ ஸ்வயம், அவன் தானே தன்னை அடைவிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தையும் எஸ்வயம் கொடுக்கிறது. அதாவது பெருங்குணத்தை 10 குணத்துல வரத்தே 10வது குணத்துக்கு எஸ்வயம்னு சொன்னோம். மொத்தமாவே சொல்லணும்னு சொன்னா எஸ்வயம்ன்றது அந்த பெருங்குணத்தையும் காண்பிக்கிறது. இது மூலமா பகவத் விஷயத்தையும் இந்த முதல் ஸ்லோகம் வஸ்து நிர்தேசத்தினால காண்பிக்கிறது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜேனி ஸ்ரீரங்க பூர்வசரஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.